கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குறும்பாளையம் வையாபுரி நகரில் இரவு நேரங்களில் ஆயுதங்களுடன் நடமாடிய மர்ம நபர்கள் குறித்து பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட குற்றவியல் போலீசார் என்பது தற்போது தெரியவந்துள்ளது. கோவில்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குறும்பாளையம் வையாபுரி நகர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி உள்ளன. இதனால் மாணவ மாணவியரின் விடுதிகள் மற்றும் தனியார் விடுதிகளால் அப்பகுதிகள் எப்போதும் மக்கள் நடமாட்டத்துடன் காணப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து நடைபெறும் திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் கோவில்பாளையம் காவல் நிலையத்தில் பல்வேறு புகார்களை அளித்துள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் டவுன் பஜார் காவல் நிலைய பகுதியில் கொலை முயற்சி வழக்கில் தொடர்புடைய நபர்கள் இப்பகுதியில் நடமாடுவதாக கோவில்பாளையம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடந்த 2 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்ட குற்றவியல் பிரிவு போலீசார் இரவு நேரங்களில் மஃப்டி உடையில் அவர்களை கண்காணித்து பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகள் அப்பகுதியின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளன. இதனால் ஆயுதங்களுடன் நடமாடியவர்கள் கொள்ளையர்கள் என்று பொதுமக்கள் தவறாக புரிந்து கொண்டு அச்சமடைந்த நிலையில் இவர்கள் காவல்துறையினர் என்பதை கோவில்பாளையம் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்களை பிடிக்கும் நடவடிக்கை தீவிரமாக நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர்.